Dear friends, இந்த வீடியோவில் எக்ஸல் ப்ரோக்ராமில் பேஸ்ட் ஸ்பெஷலை யூஸ் பண்ணி சில ட்ரிக்ஸை செஞ்சு பார்க்கலாம். இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா சில ஐட்டம் வைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் 4ஆல் பெருக்கணும். அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஏதாவது ஒரு செல்லில் நம்பர் 4 என்டர் பண்ணணும். நான் இங்கே என்டர் பண்ணிடுறேன். இப்போ இந்த 4 நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுறேன். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும் 4ஆல். அதுக்காக இங்கே மல்டிப்ளையை செலக்ட் பண்ணுறேன். இங்கே வேல்யூஸை செலக்ட் பண்ணி ஓகே விடுகிறேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா எல்லாமே 4ஆல் பெருக்கி அதோட ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ அந்த 4 நம்ம டிலீட் பண்ணிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் 2ஆல் டிவைட் பண்ணணும். அதாவது 2ஆல் வகுக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு செல்லில் நம்பர் 2 என்ட்ரு பண்ணணும். நான் இங்கே 2 என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷலை ஓப்பன் பண்ணுறேன். இதை டிவைட் பண்ண அதுக்காக இங்கே டிவைடை செலக்ட் பண்ணி இங்கே வேல்யூஸை செலக்ட் பண்ணி ஓகே விடுகிறேன். இப்போ இது எல்லாமே 2ஆல் ஒரே சமயத்தில் டிவைட் ஆகிடுச்சு. இந்த 2 நம்ம இப்போ டெலீட் பண்ணிடலாம். அப்ளை காலம் வித் இங்கே பார்த்தீங்கன்னா காலத்தில் மேலே இருந்து கீழே சில நம்பர்ஸை என்ட்ரு பண்ணியிருக்கு. அதை பேக்ரவுண்ட் க்ரீன் கலரும் லெட்டர்ஸு ரெட் கலரும் கொடுத்து ஃபார்மேட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதே நம்பர்ஸ் டைப் பண்ணியிருக்கு வித்தவுட் ஃபார்மேட்டிங். அதாவது ஃபார்மேட்டு செய்யாமல் வெறும் நம்பர்ஸ் மட்டும் இங்கே என்ட்ராகிருக்கு. இப்போ இந்த காலம் வித் இங்கே பார்த்தீங்கன்னா காலம் வித்து கம்மியாக இருக்குது. இங்கே காலம் வித்து அதிகமாக இருக்குது. இந்த காலம் வித்தை நம்ம கூட்டணும். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த காலம் வித்தை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இதை இங்கே பேஸ்ட் ஸ்பெஷலாக ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு காலம் வித்தை செலக்ட் பண்ணி ஓகே விடுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலம் வித்து கூடிருச்சு. அடுத்து சார்ட் ஃபார்மேட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டு ஃபார்மேட் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு கலர் கொடுத்து ஃபார்மேட் பண்ணியிருக்கு. அதே சார்ட் இங்கே காப்பி பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே எதுவும் ஃபார்மேட் பண்ணலை. இப்போ இந்த ஃபார்மேட்டிங்கை இந்த சார்ட்லேருந்து இங்கே காப்பி பண்ணணும். அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே போய் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு பின்ன இதை செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷலை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இந்த ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி ஓகே விடுக்கணும். இப்போ இந்த ஃபார்மேட்டு இங்கே காப்பி ஆகிடுச்சு. அடுத்து இங்கே சில பேர் டைப் பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா குணசேகருங்கிற பேரை வெறும் சேகரனாக மாற்றணும். நாகலட்சுமிங்கிற பேரை லக்ஷ்மியாக மாற்றணும். ராமச்சந்திரனுங்கிற பேரை சந்திரனாக மாற்றணும். ஸ்ரீலதாங்கிற பேரை லதாவாக மாற்றணும். இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த பேரெல்லாம் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணணும். பின்ன இந்த பேருங்களெல்லாம் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷலாக ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கிப் பிளாங்க்ஸ் அதை செலக்ட் பண்ணி ஓகே விடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேருங்கள்லாம் மாறிடுச்சு. அடுத்து டிரான்ஸ்போஸ். இங்கே சில டீட்டெயில்ஸ் வந்து காலம் வைஸ் கொடுத்துருக்கு. அதாவது சீரியல் நம்பர், நேம், சேலரி காலம் வைஸ் கொடுத்துருக்கு. இதை நம்ம ரோ வைஸ் மாற்றணும். அதுக்கு இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷலை ஓப்பன் பண்ணி டிரான்ஸ்போஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டா இது வந்து இங்கே காலம் வைஸ் இருந்தது இங்கே ரோ வைஸாக என்ட்ரு ஆயிரும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.